they lose their kidneys. என்ன என்ன வயசுல சார்? டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது ஈவன் பிறந்த குழந்தைக்கு இருக்கலாம் சுகர். டைப் 1 டயபெட்டிஸ். என்னுடைய தெளிவு. கரெக்ட். இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஓகே எல்லாத்துக்கும் டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஹலோ, வணக்கம் ராம்மோகன் சார். வணக்கம் ராமன். டாக்டர் ராம்மோகன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் அ வெரி ஷார்ட் நோட்டீஸ். அப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே வந்திருக்கீங்க, மிக்க மிக்க நன்றி. நோ ப்ராப்ளம், இட்ஸ் மை ப்ளஷர் டு பி ஹியர். சின்ன இன்ட்ரோ உங்களை பற்றி நான் சொல்கிறேன், ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணணுன்னா பண்ணுங்கள். டாக்டர் ராம்மோகன் சார் இஸ் அ எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் இன் MGM health care. And he is in the field for nearly 16-17 years. Yes. So இந்த ஒரு பாட்காஸ்ட்னுடைய மெயின் பர்பஸ் இஸ் ஃபார் பீப்புள் டு பி அவேர் ஆஃப் எமர்ஜென்சினா என்னன்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இது. அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் அதெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லேருந்து இதுலேருந்து வந்ததுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு தான். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு மிக்க மிக்க நன்றி. நீங்கள் வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸில் இவ்வளோ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. சொல்லுங்கள் ராமன் சார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய மனசில் தோன்றது வந்து எமர்ஜென்சிங்கிறது வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் ஹேப்பன்ஸ் மக்களுக்கு வந்து தெரியறதில்ல. இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நம்ம வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அணுகணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. அப்படியே எமர்ஜென்சிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு பேனிக்கில் இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணணும், என்ன எய்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. ப்ளஸ் அதே மாதிரி என்ன ஒரு காமன் பீப்புளுக்கு என்னெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், which will help them save a life. Yes. அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த இதில் வந்து நான் வந்து சொல்கிறேன். மீதி நீங்கள் சொல்லுங்கள் சார். எஸ், சின்ஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, மக்களுக்கு என்ன தெரியணுன்றதுக்கு. ஸோ அது ஒரு இன்சிடெண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் அ ரியல் இன்சிடென்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் த நேம்ஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸ். இட் இஸ் அகெயின்ஸ்ட் த மெடிக்கல் எத்திக்ஸ். ஸோ in my emergency department about 6 months back, ஒரு patient, ஒரு 41 years healthy individual, auto driver by profession, healthy individual, ஆட்டோலேருந்து இறங்கி டீ குடிக்க போயிருக்காரு. திடீர்னு he collapsed. ஓகே, அங்கேருந்து நம்ம MGM எமர்ஜென்சிக்கு வர்றதுக்கு ஒரு 20 to 25 minutes ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அவர் வந்தபோது no pulse, no heart, no pulse and no heart is not working. So ஒரு லைஃப் சேவிங் எமர்ஜென்சியாக CPR, கார்டியோ பல்மனரி ரிசஸ்டேஷன், அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 45-50 minutes ட்ரை பண்ணோம். மோர் தென் 50 minutes ட்ரை பண்ணிவிட்டு he couldn't be revived. So we just declared him dead. Okay, the same one of my colleague, again I cannot disclose the names, one of my colleague in the previous hospital, he is an anesthetist. His wife is an echo. I mean, she is also an anesthetist who works for ECMO. Okay, ECMOன்றது ஒரு எக்ஸ்டெண்டட் கார்டியாக் லைஃப் சப்போர்ட். ஓகேங்களா? அதை அப்புறம் பேசுகிறேன் உங்களுக்கு. ஸோ ஷீ இஸ் அன் அனஸ்தட்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேர் தே ஆர் ஹெல்த் ஃப்ரீக்ஸ். எவ்ரிடே ஜிம் எல்லாம் போகிறவங்க ரெண்டு பேரும். ஜிம் வாக்கிங் போகிறவர். இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு சைக்கிளில் தான் வருவார். ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கே சைக்கிளில் தான் வருவார். ஹெல்த் கான்ஷியஸ், வெளியே சாப்பிட்றது எல்லா விதமான இதுவும் இல்லாமல். ஒன் ஃபைன் மார்னிங் இதே போல் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகும்போது, ஹீ இஸ் ஆல்சோ 41. போகும்போது இந்த இன்சிடென்ட் ஏன் எனக்கு இதுவாச்சுன்னா, இது ரெண்டும் ஒரு 1 week டைமில் நடந்தது என்னோட டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இவர் என்ன பண்ணார், வாக்கிங் போகும்போது சம்வேர் இன் காமாட்சி கிட்ட ஹாஸ்பிட்டல் கிட்ட, அது ஒரு கிட்டக்கு போகும்போது அந்த ரேடியல் ரோடில் போகும்போது he collapsed. All of a sudden he collapsed. அவரும் ஒரு ஹெல்த் ஃப்ரீ, ரொட்டீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஃப்ரீக்காக வச்சுட்டு இருக்கவர் collapsed. So no pulse, no heart rate. Immediately his wife started something called CPR, cardio pulmonary resuscitation. ஒன்றும் இல்லை, ஹார்ட்டை மசாஜ் பண்ணுறது. ஓகே, இது என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ ஒரு சடனாக ஒரு ஹார்ட் நிற்குதுன்னா தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். மேபி ஒரு ஹை பிளட் ப்ரெஷரில் பிளட் வந்து பிரெயினுக்கு போகிற பிளட் வந்து வெடிச்சு அவங்களுக்கு நிற்கலாம் ஹார்ட்டு. அப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக்ல நிற்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் ஒரு சடன் கார்டியாக் அரெஸ்ட், சடன் கார்டியாக் டெத்.
சரிங்களா? ஸோ இவங்க இமீடியட்டாக சிபிஆர்னா நமக்கு செஸ்ட்டில் வச்சுட்டு நான் I will do that and show you in another video. Especially, I need to have some mannequins so that it becomes a perfect. Okay. So அவங்க சிபிஆர் பண்ணாங்க. சிபிஆர் பண்ணிட்டு இமீடியட்லி there was a nearby hospital காமாட்சி அண்ட் அங்கே பார்த்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து இமீடியட்டாக வந்து அவரோட பிளாக்கை ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணியும் ஹி வாஸ் லைக் சிபிஆர் பண்ணிட்டு கொண்டு போனாங்க. ஓரளவுக்கு ரிதம் வந்துருச்சு, ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. அது ஒரு வெசல் மட்டும் 100% பிளாக். ஸோ அதை ஓப்பன் பண்ணாங்க. ஸ்டில் ஹி வாஸ் நாட் சப்போர்ட்டிங். ஸோ அதனால் எக்மோ சப்போர்ட் பண்ணாங்க. எக்மோ சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டாங்க. வித்தின் 24 hours ஹி ரீகெயின் கான்ஷியஸ்னஸ். தென் நவ் இஸ் பேக் டு ஒர்க். ஸோ இந்த பிஎல், அதாவது திஸ் இஸ் கால்ட் பேசிக் லைஃப் சப்போர்ட்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? திஸ் இஸ் கால்ட் சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். இது வந்து நம்ம இருக்கிற நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனுக்கு அவங்க ஒய்ஃப் அனஸ்தட்டிஸ்ட், அதனால ஒரு லக்கு. என் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ நாட் ஆல் ஒய்ஃப்ஸ் டாக்டர்ஸ் ஆர் த அதர் வே ஆல்சோ. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப் சேவிங் ஸ்கில் that everybody should know. Should learn. Yes, should learn. Especially நம்ம வந்து ஒரு டிரைவிங் டெஸ்ட்டுக்கெலாம் அனுப்புகிறோம், புரியுதுங்களா? இது வந்து இட் ஒர்க்ஸ் ஈவன் இன் ஒரு மேஜர் ஹெட் இன்ஜுரி ஆர் அப்டமினல் இன்ஜுரி, ஒரு இதுலேயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைஃப் சேவ் பண்ண முடியும் அந்த டைமில். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து டிரைவிங் டெஸ்ட்டில் இது பண்ணுங்க, அந்த 8 போடுங்க, இது போடுங்கலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில். இது வந்து ஒரு நம்மளோட ரெக்கமெண்டேஷன் டு include that in the primary education as well as in driving test as well as common people and or idu ellarkum or widespread message ah pon. Okay, so that saved our life. All right. So this is one important message of learning CPR to save someone's life. ஸோ இப்போ வந்து அவங்க சேவ் பண்ண முடிஞ்சதுங்கிறது ஒரு விஷயம். இப்போ வந்து எமர்ஜென்சி இல்லை போயின்னு இருக்காங்க, தே ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ஒரு பார்டர் லைன் இருக்கும் இல்லையா ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து எமர்ஜென்சிஸ் வந்து சர்ஜிக்கல் எமர்ஜென்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்ன்னு எடுக்கலாம். மெடிக்கல் எமர்ஜென்சிஸில் நமக்கு நிறைய பேஷண்ட்ஸ் சென்னை விட்டுருங்க, இல்லைன்னா சபர்பன்ஸ், ஓகே, அதுபோல் இதோட ஸ்மால் சிட்டிஸில் டு ரீச் அ ஹாஸ்பிட்டல் இட் செல்ஃப் வெரி டஃப் கொஸ்டின், புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து சில எமர்ஜென்சிஸ் லைக் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஓகே, இதெல்லாம் ஒரு லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சிஸ். ஓகே, நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுறது ஒரு ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் ஹார்ட் அட்டாக். ஓகே, நிறைய பேர் வந்து ஓகே செஸ்ட் பெயின் எல்லாரும் நினைக்கிற, இன்க்ளூடிங் டாக்டர்ஸ், ஐ மை செல்ஃப் ஹவ் லாஸ்ட் ஃபியூ ஆஃப் மை சீனியர்ஸ் ஹூ ஆர் எமர்ஜென்சி கலீக்ஸ் திங்கிங் தட் இட் இஸ் கேஸ்ட்ரைட்டிஸ். ஓகே, நிறைய இடத்துல அந்த ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா ஜெர்ஸை குடித்தேன் அப்படின்றது, இது வந்து எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் கேட்டுட்டு இருக்க ஒரு இது. ஈவன் லைக் when I was in 11th standard, my grandfather gastritis ஜெலுசல் குடிச்சாரு. the same night he had a heart attack and he died. ஸோ இது வந்து எல்லாரும் ஒரு மிஸ்லீடிங் இது. ஸோ செஸ்ட் பெயின்னா என்ன அப்படின்றது, ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஒரு ஹார்ட் அட்டாக்னா செஸ்ட் பெயின்ன்றது வரும். செஸ்ட் பெயின்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் இங்கே வரது தான், சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் வரது தான் செஸ்ட் பெயின்னு நினச்சிட்டு இருக்கோம். எஸ், தட் இஸ் ஆல்சோ அ செஸ்ட் பெயின். சம்டைம்ஸ் சம் பீப்புள் வில் ஹாவ் ஜா பெயின், some people will have left shoulder pain, or some people can have back radiating அந்த பேக்கில் ஸ்கேப்புலா, அந்த போன், அந்த ஸ்கேப்புலா போன் கிட்டக்க வர பெயினும் இட்ஸ் அ ரேடியேட்டிங் பெயின். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு சம்டைம்ஸ் ஒரு மேபி ஒரு நமக்கு ஒரு மசில் ஸ்ட்ரெச்லேயும் அப்படி வரலாம், ஒரு திடீர்னு ஒரு பாஸ்டர் சரியாக தூங்கலைனாலும் அப்படி வரலாம். ஓகே, ஓகே, அது வந்து சம் பாஸ்டர்னால எப்படின்னா நமக்கு ஒரு திடீர்னு நம்ம அந்த ஒரு பாஸ்டரை மாற்றுறோம், இல்லை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஐ மீன் அட்லீஸ்ட் அந்த மசில்ஸ்க்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த பெயின் குறையணும். இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு இருக்குன்னா pain can be throbbing pain or burning sensation, okay, or pricking pain.
ஓகே, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பெயின். அது ஒரு சம் அன்ஈசினஸ், இதெல்லாம் விட்டுட்டு சில பேருக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஐ ஃபீல் சம் டிஸ்கம்ஃபர்ட், அன்ஈசினஸ் இன் த செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, these are all the symptoms for a heart attack. Some people, when it is going extensive heart attack, some people will have sweating. Some people will, because of the refluxes, they go for a toilet and all these things, then they will develop breathlessness. ஸோ இது நீங்கள் எப்படி ஸ்டேஜ் வைஸ் எப்படி பிரிப்பீங்க? Stage wise, now first will start with pain. First you ignore it. Okay, you develop it. Okay, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் பெயின், ஒரு சிம்பிள் பெயின் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் பெயின் இருக்கும். மேபி இட் கேன் கெட் ரிலீவ்ட் ஆர் இட் கேன். ஆனா அந்த நம்ம என்ன பண்ணோம், இக்னோரன்ஸ்ல அதை விட்டுருங்க, கேஸ்ட்ரைட்டிஸ்னு விட்டுரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் இட் வில் பிகம் இன்டென்சிஃபைட். ஸோ அந்த பெயின் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது we have to take careங்கிற காஷியஸ் டைம் வருது. Red, I mean it's a red flag. ஓகே, The pain is increasing, it is not controlling. அதுக்கப்புறம் நீங்க விட்டீங்கன்னா again you will have sympathetic love, sweating இருக்கலாம், இல்லைன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் symptoms which progresses because of the heart attack. Okay, ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்ல நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா to the nearest facility. You know, you would have heard of a big actor in Karnataka who went having chest pain, who went to a clinic, got collapsed. Okay, so how to choose an emergency is also important. நீங்க ஒரு சின்ன கிளினிக்ல போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போய் எனக்கு செஸ்ட் பெயின்னா அவர்கிட்ட வந்து ஒரு இசிஜி மிஷின் கூட இருக்காது. பேசிக் ஃபெசிலிட்டி ஆஃப் அன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு மிஸ்லீடிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி 24/7 போட்டு போர்டை மட்டும் வச்சிருவாங்க. அங்க யார் அட்டன் பண்றாங்களும் தெரியாது. அண்ட் ஆல் எமர்ஜென்சி. இது நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்க? இல்ல, it is a open statement. You can say it, not a problem. So things what is happening, we are projecting it. Okay, there is no problem. There is no contradicting these things. Okay, I'm not pointing out the hospitals. I'm not naming the hospitals. Okay, some hospitals, yes. ஆனாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு good thing is like at least they will try to do an basic ECG. ஓகே, இசிஜியில் மட்டும் வந்து எக்ஸ்டென்சிவ் எம்ஐ போகும்போது தான் இசிஜியில் சேஞ்சஸ் வரும். எக்ஸ்டென்சிவ் எம்ஐனா எக்ஸ்டென்சிவ்னா எவால்விங் ஹார்ட் அட்டாக் போயிட்டே இருக்கு. மேபி த பிளாக் இஸ் இன்க்ரீசிங். ஸோ அந்த ட்ரெண்ட்ல இருக்கும்போது இசிஜி சேஞ்சஸ் வரும். புரியுதுங்களா? whereas you choose a good hospital with a good emergency department with a background of emergency doctors, they will know what is heart attack. அதில் என்னன்றது சொல்கிறேன். தேர் ஆர் சேஞ்சஸ். இசிஜி சேஞ்ச் வந்தால் தான் ஹார்ட் அட்டாக்னு கிடையாது. ஓகே, தேர் ஆர் இசிஜி சேஞ்சஸே இல்லாமல் வி கால் இட் அஸ் என்ஸ்டெமின்னு சொல்லுவாங்க, நான் எஸ்டி எலிவேஷன் எம்ஐன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஹார்ட் அட்டாக். சார் அது வந்து இசிஜியில் சேஞ்சஸ் வராது. ஓகே ஓகே, ஏன்னா நம்மளுக்கு அந்த பிளாக் ஆகிட்டு இருக்கு, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இசிஜியில் சேஞ்சஸ் தெரியாது. பட் தெர் இஸ் ஒன் என்சைம் கால் troponin. ஓகே, அந்த troponin என்சைம்ஸ் வந்து it will go to the blood. Okay. So நம்ம அந்த blood test எடுத்து பார்த்து troponin பாசிட்டிவ்னா it means it's an ongoing MI. Okay. So it is an early pickup, even without even ECG ல கூட பிக்கப் பண்ணாதது troponin டெஸ்ட் பண்ணிடும். So some hospitals which has a good emergency department, இது வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஒரு 15 minutes ரன் தான். நீங்க பாத்தீங்கன்னா within chest pain வந்து நமக்கு வந்து ஒரு STEMI or NSTEMIன்ற ஒரு ப்ரோட்டோகாலே இருக்கு. அது வந்து ஒரு ஆக்டிவா பண்ணுவாங்க. எங்களுக்கு டைம் ரைன், like once the patient comes, yes, he has a chest pain, the clock starts. Within 90 minutes he has to get back the rhythm. Take him to a cath lab to do a procedure or to be given some medicines to dissolve the clot. So within 90 minutes his treatment is over. ஸோ அது போல ஒரு அக்ரெசிவ் ஒரு ப்ரோட்டோகாலோட ட்ரைவ் பண்ற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா they will do a ECG, they will do a echo function to see whether there is any blockers, whether any functions are getting deteriorated. அப்பலனா இந்த ஸ்டெமி வச்சுட்டு, அதாவது troponin வச்சுட்டு they will go to decide that it within ஒரு 4.5 hours with the onset of symptom நம்ம போனோம்னா மெடிசன்ஸ்லேயே கொடுத்து அந்த பிளாக்கை கரைச்சிடலாம், கிளாட்ஸை கரைச்சிடலாம். ஓகே, சப்போஸ் அதுக்குள்ள சப்போஸ் ஓகே சம் கிரிட்டிக்கல் லீஷன்ஸ் ஒரு 2-3 இடத்துல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து உடனே கேத்லாப் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டென்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டென்ட் பண்ணிட்டா இமீடியட் த்ரெட் டு த லைஃப் இஸ் ரிசால்வ். ஓகே, பட் இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு லீட் பண்ணக்கூடியது மல்டிபிள் அண்டர்லைங் லேயர்ஸ் இருக்கும் இல்லையா? டயபெட்டிக்காக இருக்காங்க, இதுவாக இருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் டு த ஹார்ட் இப்போ பிரச்சனை என்ன, இப்போ என்ன ஹார்ட் அட்டாக். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ், எஸ், கண்ட்ரோல் யுவர் டயபெட்டிஸ், கண்ட்ரோல் யுவர் பிளட் ப்ரெஷர்ஸ், கண்ட்ரோல் யுவர் கொலஸ்ட்ரால்ஸ்ன்றது ப்ரிவென்டிவ்.
ஓகேங்களா? I'll conclude that also. Okay, so this is about heart attacks. Okay, so never ignore a pain which is the same. There's nothing wrong. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு இசிஜி போகிறீங்க, ஒரு ட்ராபனின் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இதில் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா எஸ் ஐ டோன்ட் ஹாவ் அன் ஹார்ட் அட்டாக், தென் யூ கேன் டேக் ஜெலுசல், எவ்வளோ பாட்டில்னாலும் குடிங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு லைஃப் த்ரெட்னிங் இதுவை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடுறோம். ஓகே, தென் இட் இஸ் a gastritis இதுன்றது இது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான இதுனா, when you have the symptoms, there are 2-3 medicines which I will tell you. It's always better to carry it for a person. Okay, always prevention is better. Okay. Suppose you don't get this thing, when there is a strong family history of heart attack in your family, death in the because of a cardiac event, அப்படினு இருக்கும்போது take this medicines with you is nothing. There is something called aspirin, there is something called clopidogrel or Brilinta, atorvastatin. இந்த ஒரு டேப்லெட்ஸ் பாக்கெட்டில் வச்சிருக்கிறது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 40 rupees 50 rupees தான் இருக்கும் அந்த டேப்லெட்ஸ். எவ்ரி 3 months அதை எக்ஸ்பைரி டேட் பார்த்து தூக்கி போட்டுருங்க. ஸோ இது போல் when you have the symptoms, ஓகே, சம்டைம்ஸ் அது வந்து நீங்கள் கேஸ்ட்ரைட்டிஸாக இருந்து இந்த மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா ஒர்சன் ஆகும். பட் அஃப்கோர்ஸ் யூ won't die, right? Because of gastritis nobody will lose a life. Okay, so my point is this things you take, no problem. For gastritis we'll treat you. You are at least alive to treat you. Yeah. Okay, that's correct. Okay, so always proper emergency department, have a good background of cardiologist, இருக்கிற ஹாஸ்பிட்டலாக போயிட்டு எஸ் யூ டோன்ட் ஹாவ் அ ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் யூ ஹாவ் அ ஹார்ட் ப்ராப்ளம், எஸ் வி ஆர் டூயிங் திஸ். ஸோ இப்போ இது வந்து ஹார்ட் ரிலேட்டட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ வந்து வேற இப்போ வந்து ஸ்ட்ரோக் மாதிரியான எமர்ஜென்சிஸ் வருதுன்னா எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே வந்து கோவிட்ல வந்து எஸ் இவ்வளோ பேஷண்ட்ஸ் இறந்துட்டாங்க, இவ்வளோ இருக்குன்ட்டு, தெர் ஆர் ஸ்டில் ஸ்ட்ரோக்கில் இறந்து போகிறவங்களும் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் வாட் இட் இஸ்ன்றது தான் இருக்குது. ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு சப்போஸ் ஸ்ட்ரோக்னா என்ன சார்? ஸ்ட்ரோக்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஹார்ட் அட்டாக் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹார்ட்டில் வந்து பிளாக் ஆகிறது ஹார்ட் அட்டாக். ஓகே, பிரெயின்ல பிளாக் ஆகுறது ஸ்ட்ரோக். ஓகே ஓகே, பிரெயின்ல வந்து எய்தர் பிளாக் ஆகலாம் இல்லைன்னா ஹெமரேஜ் வரலாம். ஓகே, பிகாஸ் ஆஃப் அகெயின் அண்டர்லைங் கண்டிஷன்ஸ், டயபெட்டிக் இருக்கலாம், ஹை பிளட் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், அதர் sedentary lifestyles, okay, sleep deprived, இதெல்லாமே which will trigger to a stroke. ஓகே, ஸ்ட்ரோக்ல வந்து ரெண்டு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஓகே, இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்னா இஸ்கெமிக்னா கிளாட் ஐ பிளாக் ஆகிறது தான் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக். ஓகே, வேறஸ் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னா ரத்த குழாய் வெடிச்சிச்சு, ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ஓகே, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்றதோட ஹெமரேஜிக் ப்ளீட், அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ ஹெமரேஜ் இது இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, இது வந்து இஸ்கெமிக்ல ஸ்ட்ரோக்கில் தான் சொல்ல முடியும், இல்லை அதுலேயும் சொல்லலாம், ஹெமரேஜிக்லையும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேலன்ஸ். ஓகே, பேலன்ஸ் கொஞ்சம் தடுமாறலாம், பேலன்ஸ் வந்து இது பண்ணலாம், தெரியாமல் ஒரு எழுந்துக்கும் போது திடீர்னு ஒரு சைடில் தள்ளலாம், இல்லை லெஃப்ட் சைடில் தள்ளலாம். எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஏஜ் வந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 seconds கொடுக்கணும் சேஞ்சிங் ஆஃப் பாஸ்டர்ஸ், புரியுதுங்களா? திடீர்னு இருந்தால் டமால் மேலே எழுந்து நின்னீங்கன்னா ஃபார் எல்டர்லி பீப்பிள் நல்லா தான் செய்யும். ஏன்னா ஆட்டோ ரெகுலேஷன், த பிளட் ஹேஸ் டு அகாமடேட், த பிரெயின் ஹேஸ் டு அகாமடேட், எஸ் ஐ அம் ஸ்டாண்டிங், ஐ ஹேவ் டு அகாமடேட்ன்றதை இது பண்ணிவிட்டு அந்த சிக்னல்ஸ் வந்து இது பண்ணும். இது வந்து அதிகமாக எஸ் நாட் கண்ட்ரோல்ட், எஸ் சம் பேலன்ஸ் இஷ்யூ இஸ் தேர் அப்படின்னா ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லர்ட் ஸ்பீச், அதாவது வாய் கொளறி பேசுறது, ஸ்லர்ட் ஸ்பீச். ஓகே, அப்புறம் ஒரு ட்ரூலிங் ஆஃப் சலைவா, அதாவது வாய் கோணிக்கிறது. ஓகே, அப்படி இல்லைன்னா அதாவது ஒரு ஸ்லர்ட் ஸ்பீச், இல்லைன்னா வாய் கோணிக்கிறது, இல்லைன்னா பேலன்ஸ். ஓகே, இந்த 3 சிம்டம் ஓகே இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக்குள்ளே ப்ராப்பர் சிம்டம்ஸ். இவங்க வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணி பேசுறதெல்லாம் கூட நடக்குமா இந்த மாதிரி இதில் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியான சிம்டம்? அப்படி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, மேபி பேஷண்ட்ஸ் ஹை பிளட் ப்ரெஷரில் அவங்க ஒரு ஆங்ஸைட்டியில் அது போல் பேசலாம், இது பண்ணலாம். ஓகே, வி கால் இட் அஸ் பி ஃபாஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, பேலன்ஸ் ஐ, ஓகே, ஸ்லர்ட் ஸ்பீச், ஓகே, பேலன்ஸ் ஐ, ஸ்லர்ட் ஸ்பீச், அப்புறம் பேலன்ஸ். ஓகே, வி ஹவ் ஆல்ரெடி டோல்ட் பேலன்ஸ். இது என்ன ஐ, ஓகே, ஸ்லர்ட், ஐ மீன் ட்ரூலிங் ஆஃப் சலைவா. அப்புறம் லாஸ்ட் இஸ் டைம், பி ஃபாஸ்ட், லாஸ்ட் இஸ் டைம். ஓகே, டைம்ன்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு 1 minute there are millions of neuron will die.
ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளட் வந்து ஒரு இடத்துல அடைச்சிச்சு பிரெயினில். அங்கே அந்த பர்டிகுலர் ஏரியாவில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இட் கேன் பி ஒரு கை இருக்கலாம், கால் இருக்கலாம், உங்கள் ஸ்பீச் இருக்கலாம், மூச்சு விடுற சென்டர் இருக்கலாம். ஸோ அது நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக, ஓகே இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இட்ஸ் அ ஸ்ட்ரோக். ஓகே, ஆனால் டைம்ன்றது வித்தின் 4 hours. அது ஒரு விண்டோ பீரியட். நம்ம வித்தின் 4 hours இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரீட்டபிள். ஓகே, மோர் தேன் 4 to 4.5 hours அவுட் ஆஃப் விண்டோ பீரியட்னு சொல்லுவாங்க. வேர் ஸ்ட்ரோக் இஸ் ஆல்ரெடி செட், இட் இஸ் ஆல்ரெடி டெஸ்ட்ராய்ட் யுவர் பிரெயின். இது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ஈவன் நம்ம வந்து ஒரு ½ an hour கூட ஒரு ஸ்ட்ரோக்கை நம்ம போய் ரிவர்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு 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 பர்டிகுலர் ரீஜன் ஒரு பிளாக் ஆயிருக்கு, கண்ட்ரோலிங் ஸ்பீச் கண்ட்ரோல் போய் எது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், ஆஸ் யூ செட் ஸ்பீச், அது வந்து ஆல்ரெடி அந்த சென்டருக்குள்ள நியூரான்ஸ் எல்லாம் செத்து போச்சு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பிளட் சப்ளை. பிரெயின் வில் நாட் டாலரேட் வித்வுட் ஆக்சிஜன் 5 to 7 minutes it starts reversing, it starts dying. Okay, very sensitive. புரியுதுங்களா? And it is irreversible. The loss is a loss. அங்கே டயான செல்ஸ் மறுபடியும் க்ரோ ஆகாது, லிவர் செல்ஸ் க்ரோ ஆகும், வேற இது மட்டும் பிரெயின் செல்ஸ் will not die. So it becomes a permanent disability of a patient. ஸோ அதனால தான் நம்ம வந்து டைம் இஸ் இம்பார்ட்டன்ட், டைம் அப்படின்றது நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பிரெயின் செல்ஸ்ன்னு சொல்லும்போது யூ கிவ் அ விண்டோ பீரியட் ஆஃப் 4 minutes ஒன்லி. அதாவது 4 hours நம்மளோட இன்டர்வென்ஷனல் டைம். See, it can be when you think that yes I have a stroke அப்படின்னு வர்றவங்களும் இருக்காங்க. Yeah, within 4 hours the window period to treat the patient. Okay. There is a medicine, same I told you, like நம்ம ஹார்ட்டுக்கு சொன்னபடி there are medicines which you give intravenously, it will go dissolve the clot wherever in the brain. அதே வந்து லார்ஜ் வெசல் அக்ளூஷன் சொல்லுவோம், புரியுதுங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அது வந்து பிரெயின் நம்ம வந்து கிளாட் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க. யூஸ்வலாக சிடி ஸ்கேன்ல எவால்வ்டு ஸ்ட்ரோக், அதாவது நல்ல எவால்வ் ஆயிருக்கிற ஸ்ட்ரோக் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா there is something called an MRI ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து எங்கே பிளட் சப்ளை போகுது, எவ்வளோ பிளட் சப்ளை இருக்கு, எங்கெங்கெல்லாம் இதுவாக இருக்கு, எங்கே கிளாட் ஆயிருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலாக சரியா. அந்த ஸ்டடி டைம் இஸ் 20 minutes. சரிங்களா? ஸோ அதுக்குள்ள நம்ம 20 minutes நம்ம வந்து we will be able to diagnose yes this is a evolved stroke or larger vessel occlusion or MCA. ஏதோ நிறைய ஏரியாஸ் ஆஃப் த பிரெயினில் வந்து சொல்லிடலாம் இதை வந்து இந்த இது அக்ளூஷன். இதில் சப்போஸ் லார்ஜ் வெசலில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமின்னு இருக்குது. மெக்கானிக்கல்னா நம்ம ஹார்ட் அட்டாக் சொன்னல ஸ்டென்ட் போடுவாங்க. அதே போல் இவங்க போயிட்டு ஸ்டென்ட் போடுறது மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி. அந்த த்ரோம்பஸை எடுத்துட்டு ஸ்டென்ட்டும் வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா மெடிசன்ஸ் கொடுத்து கரைச்சிட முடியும். இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் விண்டோ பீரியட்ல வந்தாங்கன்னா டிசபிலிட்டி இஸ் மினிமைஸ்ட். ஸோ இந்த விண்டோ பீரியட் இஸ் 4 hours. 4 hours. So within 4 hours குள்ள வந்தாங்கன்னா the disability is minimized and they can be normal without much டிஃபெக்ட்ஸ் லைக் ஒரு கை கால் விழுந்து இது பண்ணாமல் வாய்ப்பு இது இதெல்லாம் பண்ணால் நம்ம அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ பட் இது வந்து சூஸ் பண்ணும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். நீங்கள் வந்து மறுபடியும் அகெயின் ஐ செட் லைக் ஒரு ஸ்மால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எம்ஆர்ஐ ஃபெசிலிட்டி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, யூ நீட் த டீம், யூ நீட் த எக்ஸ்பர்டைஸ், யூ நீட் த எக்யூப்மெண்ட்ஸ் டு diagnose, treat and recover. Okay. So hospital which has a stroke unit, there is something called a comprehensive stroke unit. Comprehensive stroke unit na நம்ம நான் சொன்னபடி இந்த மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது நியூரோ கைடட் இது cath labல மட்டும் தான் பண்ணும். There are cath labs which will support cardiac, but neuro guided cath labsல தான் அதை நம்ம பண்ண முடியும். So as we advance with the diseases we have to advance with our equipments and all these things. So இது பண்ணோம்னா recovery will be very good. கொஞ்சம் disability இருக்கும், that can be recovered by a physiotherapy. Permanent damage ன்றது minimal, but patient should be within the 4 hours window period. சரி, இப்போ வந்து இது ஸ்ட்ரோக் பற்றி சொன்னீங்க, இதை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய இப்போ வந்து லிவர் டேமேஜ்லாம் வராங்க. எஸ், தெர் ஆர் ஈவன் situations where it has erupted and things are worse. அப்போ வந்து why does that happen? What is the main reason? ஏன்னா நிறைய பேர் வந்து I have seen people who are having very healthy lifestyle. Yes.
ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ் இந்த மாதிரின்னு சொல்லும்போது இட் இஸ் ரியலி ஸ்ட்ரேஞ்ச். எப்படி வரலாம் அப்படிங்கிறதே வந்து இஸ் அதாவது கொஸ்டின். இது சிரோசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஆல்கஹாலிக் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்கஹாலிக் சிரோசிஸ்னால் சம் வைரஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் ஏ பி, அது சில வைரஸ்னால வர லிவர் டேமேஜ். புரியுதுங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ஹூ ஹேட் அஸ் சைல்ட்ஹுட் ஜாண்டஸ், மேபி ரெக்கரண்ட் ஜாண்டஸ், இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து சைல்ட்ஹுட் ஜாண்டஸ் அப்படியே விட்டுருவாங்க, இது பண்ணுவாங்க. அண்ட் பட் அது வந்து அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ would have had this, they would have taken கிளானின் கீரை எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக எல்லாம் கரெக்டாக இருந்திருப்பாங்க. அண்ட் ப்ராபப்ளி இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வி ஆர் கில்லிங் ஆர் செல்ஃப், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் இதே ஜாண்டஸ் போன ஜென்ரேஷன் அதுக்கு போன ஜென்ரேஷன் எல்லாம் தான் இருக்க தான் செஞ்சிருக்கு. அது சில பேர் வெறும் மஞ்சள் கமாலைக்கு வெறும் இந்த கீரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் மாறி போச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டு, ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸு, ஸ்ட்ரெஸ், ட்ரிங்க், ஸ்மோக் எல்லாம் ஆடட் அப் டு தட் தேர் இஸ் சம்திங் கால்ட் அ ஃபேட்டி லிவர். புரியுதுங்களா? ஃபேட்டி லிவர் இஸ் நத்திங் பட் ஐ மீன் accumulation of fat on your liver, which becomes a scar, which becomes cirrhosis also. புரியுதுங்களா? வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்றது ஒன்று இருக்கு. ஓகே, வைரஸ்னால கெட்டு போறது ஒன்று இருக்கு, இதனால லிவர் டேமேஜ் இருக்கு, ஆல்கஹால்னால வர டேமேஜ் இருக்கு. இல்லை சார், இப்போ வந்து இது வந்து ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வர்றவங்க எப்படி அதுதான் சொல்ல வரேன். யூஸ்வலா சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து லிவர் சிரோசிஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ்க்கு வேணா நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். இந்த திடீர்னு வந்து ஒரு ரெய்ஸ்டு ஜாண்டஸ் யாராவது சப்போஸ் அதையும் இக்னோர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் சம்திங் கால்ட் என்கெஃபலோபதி. பிகாஸ் ஆஃப் லிவர் என்சைம்ஸ் எலிவேட் ஆகி அது வந்து பிரெயினை கொஞ்சம் இது பண்ணும். அது வந்து என்கெஃபலோபதி, ஒரு ஸ்லர் ஸ்பீச், இதே போல் நியூரோ சிம்டம்ஸ் போல் ஒரு மாற்றை பேசுறது, இதெல்லாம். ஆல்கஹாலிக்னா யூஸ்வலாக பீக் ஆஃப் ஆல்கஹாலையும் வருவாங்க சிரோசிஸ் பேஷண்ட்ஸ். தே வில் ஆல்சோ ஹாவ் திஸ் ஆல் திஸ் சிம்டம்ஸ். ஓகே, ஸோ பீப்புள் ஹூ ஹாவ் வைரல் ஹெப்படைட்டிஸ் கோயிங் ஃபார் ஃபெயிலியர், அக்யூட் லிவர் ஃபெயிலியர். அது அக்யூட் லிவர் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நம்ம வந்து எல்லாரும் வந்து ரீனல் ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சு பார்த்துருப்பீங்க. ஓகே, தேர் இஸ் a condition called acute liver failure. ஓகே, அதுக்கு ஒரு முக்கியமான, அதாவது that is a immediate, like as I told you about stroke, as I told you about heart attack, this is also has to be treated in an emergency way. இப்போ சேவியர் ஆஃப் தி பாடி அப்படின்னா கிட்னி, லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் அண்ட் லிவர், இந்த பிரெயின் வந்து அவர் பாஸ். எல்லா டாக்ஸின்ஸையும் இவங்க 3 பேர் தானே மேனேஜ் பண்றாங்க. இதுல ஏதாவது ஒன்னு அவுட்னாக்க லிவர்ல லிவர் தான் உங்களோட மேக்ஸிமம் டாக்ஸின்ஸ் இது பண்ணி பியூரிஃபை பண்ணி எஸ் வில் கீப் யூ குட் ன்னு சொல்லி ஃபில்டர் போல எல்லாத்துக்கும் அமுச்சிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அங்கேயே ஒரு இடத்துல ப்ராப்ளம்னா எவ்ரிதிங் பிகம்ஸ். என்ன சொன்னீங்க? அது அக்யூட் லிவர் ஃபெயிலியர். அது என்ன சார்? அது அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னா ஐ மீன் லைக் லிவர் ஃபெயில்ஸ் பிகாஸ் ஆஃப் சிரோசிஸ். அதான் சொன்னேன். ஆல்கஹாலிக்காக இருக்கலாம், நான் ஆல்கஹாலிக், நான் எத்தனால் ரிலேட்டட் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸாக இருக்கலாம், இல்லைன்னா வைரலில் இருக்கலாம், இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபேட்டி லிவர் தட் கேன் கோ ஃபார் அ ஸ்காரிங், இதெல்லாம் வரும். அது வந்து எமர்ஜென்சிலி ட்ரீட்டபிள். அது எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணோம். ஏன்னா வி ஹவ் டு சேவ், as I told you, like brainல இருக்கிற நியூரான்ஸ் இறந்து போறபடி லிவர் செல்ஸ். பட் ஒன் திங், லிவர் செல்ஸ் will be regenerate. ஆனா ஃபுல்லா கெட்டு போயிருக்கும் போது, ஓகே, அது எங்க ரீஜெனரேட், வைரஸ் இருக்கும்போது உள்ள ரீஜெனரேட் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். there is a good medical management on that. So with medicines and all these things we can come down on the failure rate. Okay, ஆனா now the ultimate treatment is a transplant. டிரான்ஸ்பிளான்ட். ஆமாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போ வந்து இட்ஸ் லைக் பிகம் ஒரு ரீனல் டிரான்ஸ்பிளான்டோட ஒஸ்தா போயிடுச்சு. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது சர்வசாதாரணம். ஏன்னா இப்போ கிட்னினா நீங்கள் ஒரு கிட்னியை கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லை, ஐம் சாரி, ஓகே, ஒரு கிட்னியோட. பட் ஆனால் லிவர் அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு, ஐ மீன் there are certain rules to donate a liver. There are certain rules to donate a kidney. So liver இது போல லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு போகும்போது கொடுக்குறவங்களுக்கு within 3 monthsல நம்ம எடுத்த லிவர் அவங்களுக்கு வளர்ந்துரும். ஸோ அதனால ஒரு பாதிப்பும் கிடையாது. சரிங்களா? கிட்னி அப்படி கிடையாது. லாஸஸ், ஐ மீன் டேக்கன் இட் இஸ் கான். ஓகே, லிவர் அதனால கொடுக்குறவங்க இதில் நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். எஸ், வித்தின் த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், எஸ் யூ கேன் டொனேட் த லிவர், யூ ஆர் கோயிங் டு டேக் அ பார்ட் ஆஃப் த லிவர் அண்ட் டூ இட்ன்றது இப்போ வந்து ஒரு, அதாவது லைவ் டோனார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி அப்படின்றது ரொம்ப காமனாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே,
ஓகே முன்னாடி வந்து டிசீஸ்ட் டோனார் லைஃப் லிவர் சர்ஜரின்னு தான் நடக்கும். ஓகே டிசீஸ் டோனார்னா நம்ம வந்து பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்ஸ்லேருந்து லிவர் போர்ஷன் ஆஃப் த லிவர் இங்கே வைப்பாங்க. இப்போ லைவ் டோனாருக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி கோயிங். அட்லீஸ்ட் லைக் என்னோட ஹாஸ்பிட்டலில் வந்து வீக்லி ஒரு 2-3 லைவ் டோனார் டிரான்ஸ்பிளான்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். How successful is it? It's very successful. Very nice. See, it depends on the expertise of the surgeon because like lot of அதாவது ஒவ்வொரு பிளட் வெசலையும் பார்த்து தைச்சி கரெக்டாக பண்ணி அதை வச்சு மறுபடியும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். ஓகே அண்ட் இட் ஷுட் பி லைக் மறுபடியும் வந்து ஒரு வைரல் ஹெப்படைட்டிஸ்னால மறுபடியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண லிவரையும் பாதிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ we have to treat the medical condition, go for the transplant in case of a viral hepatitis and all that. Okay. So இது ஒன்று. அதே போல் இப்போ இருக்கிற there are people who have type 1 diabetes going for renal failure in young ages. Renal failure. Okay. I'm talking about renal kidney failure. அது வந்து type 1 diabetes நிறைய children's பார்க்குறோம் and they also develop high blood pressures or that because of diabetes they lose their kidneys. என்ன வயசுல சார் type 1 diabetes என்றது ஈவன் பிறந்த குழந்தைக்கு இருக்கலாம் சுகர். type 1 diabetes. ஓகே type 1 diabetes நமக்கு ஓவர் ஏஜ் மேலே வரது தான் type 2 diabetes. ஓகே ஸோ இது ஒரு கிட்னி ரீனல்லையும் நிறைய ஃபெயிலியர்ஸ் இப்போ பார்க்கணும் பிகாஸ் அகெயின் லைக் ஹை பிளட் ப்ரெஷர்ஸ் ஃபெயிலிங் த கிட்னிஸ் அங்கேயும் டிரான்ஸ்பிளான்ட் முக்கியமாக நடக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு டயாலிசிஸ்க்கு முன்னாடி ரெகுலராக பண்ணுற டயாலிசிஸ் ஒன்று. சம்டைம்ஸ் வாட்டர் அக்யூமுலேட் ஆகி மூச்சு வாங்க வருவாங்க. அந்த பேஷண்ட்டை நாங்கள் எமர்ஜென்சியாக காப்பாற்றணும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் குறைக்கணும், ஊரில் இருக்கிற லங்ஸில் இருக்க தண்ணியை குறைக்கணும், அப்புறம் பேஷண்ட்டோட ப்ரீத்திங் சர்க்குலேட்டர்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். வி கால் இட் அஸ் அக்யூட் பல்மனரி எடிமான்னு சொல்லுவோம். ஃப்ளாஷ் பல்மனரி எடிமா பிகாஸ் ஆஃப் அண்டர்லைங் கிட்னி டிசீஸ். இதெல்லாம் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, சர்ஜிக்கல். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கிட்னியினுடைய இதை பற்றி பேசினோம். இதே மாதிரி லங் ஒரு வைட்டல் ஆர்கன் இல்லையா? அதுக்கும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், பிரெத்லெஸ்னஸ், இன்டர்னல் ப்ளீடிங் இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் வரும். எப்போவுமே ஒரு கிட்னியில் ஒரு ப்ராப்ளம்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி புட்டிங் அன் இம்பேக்ட் ஆன் லிவர் அண்ட் லங் அப்படிங்கிறது என்னுடைய தெளிவு. இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஓகே எல்லாத்துக்கும் டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அகெயின் கமிங் பேக் டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் திங்ஸ் லைக் தட். ஆனால் லங்கை பொறுத்த மட்டும் நான் யூஸ்வலாக என்னோட அண்டர் கிராஜுவேஷன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஓபிடி, ஃபைப்ரோசிஸ், அந்த ஃபைப்ரோசிஸ்னால் சக்கையாக போடுது, லங்ஸ் வந்து சக்கையாக போகுது பிகாஸ் ஆஃப் ஸ்காரிங். ஓகே ஆர் மேபி பிகாஸ் ஆஃப் திங். அப்புறம் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், அதாவது உள்ளவே லங்ஸ்குள்ளே இருக்கிற டிசீசஸ். இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைப்ரோசிஸ் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் நிறைய பார்க்குறோம். என்ன சார் அது ஃபைப்ரோசிஸ்? ஃபைப்ரோசிஸ்னா நமக்கு ஒரு போர்ஷன் வந்து becomes non-functional. Two lungs are there. ஒரு portion. There are different lobes. Anywhere. ஒரு லங் மட்டும் பார்ஷலாக ஃபங்க்ஷன் ஆகாது. அதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு மிடில் லோபில் ஒரு ஃபைப்ரோசிஸ் இல்லைன்னா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் ஐஎல்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் சிஓபிடி, அதாவது அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் ஆஸ்மா தொந்தரவு உள்ள பேஷண்ட்ஸு அது போய் க்ரானிக்காக போயிடுறது, அவங்களுக்கெல்லாம் வந்து தே கோ இன் ஃபார் அ end stage lung disease ன்னு சொல்லுவோம். young stage lung disease. end stage lung disease ன்னு சொல்லுவோம். This is a new term. Okay. End stage lung disease என்னன்னா they will be all on oxygen dependent. ஓகே மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய வந்து இந்த ஸ்காரிங் பிகாஸ் ஆஃப் இந்த பீப்புள் ஹூ ஹேட் கோவிட், எக்ஸ்டென்சிவ் கோவிட்லலாம் இந்த நிறைய வென்டிலேட்டர்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்க, இந்த ஹெச்எஃப்என்சி ஹை ஃப்ளோ நேஷனல் கேன்லாஸ்லேருந்து ரெக்கவரி ஆனவங்க எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து தி ஆர் டெவலப்பிங் ஒரு லங் ஸ்காரிங் அண்ட் இட் ப்ரோக்ரஸஸ் டு end stage lung disease. ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்சிஜன் தெரப்பீஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. பேஷண்ட் வில் பி ஆன் ஆக்சிஜன் தெரப்பீஸ் அட் ஹோம் ஆல்சோ அண்ட் மெடிகேஷன்ஸ், நெபுலைசர்ஸ், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்சிஜன்ஸ். இதெல்லாம் ஆக்சிஜன் தெரப்பினா என்ன சார்? ஆக்சிஜன் தெரப்பினா ஒன்றும் இல்லை சார். நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் வந்து 21% இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் எடுத்து டிசால்வ் பண்ணக்கூடிய பாதி லங்ஸ் பண்ணல. அதனால நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்சிஜன் கொடுப்பாங்க. அதாவது தேர் ஆர் ஆக்சிஜனேட்டர்ஸ் ஆர் ஆக்சிஜன், ரியல் ஆக்சிஜன், நம்ம டைரக்டா ஆக்சிஜன் கொடுப்பாங்க. மெனி பேஷண்ட்ஸ் வில் பி ஆக்சிஜன் டிபெண்டன்ட். ஓகே பிகாஸ் இவங்களுக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒன்லி ஆப்ஷன். அது என் ஸ்டேஜ் போறவங்களுக்கு.
இல்லை ஆஸ்மா இது போல் இருக்குன்னா இருக்கவங்களுக்கு நெபுலைசர்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம். இப்போ இன்னொன்று யோசிக்க வேண்டியது என்னென்னா, கார்கள் மற்றபடி பொல்யூஷன் பயங்கரமாக ஆயிடுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் கட்டிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, வரும்போது பார்க்கணும் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்ட்டு. நம்ம அவ்வளோவும் சுவாசிக்கிறோம், மூக்கில் போகுது, இது போகுது, எவ்ரி திங் இஸ் பிகம். நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தீங்க, we don't find a pink lung அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு தடவை. அது வந்து இப்போல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ ஸ்மோக்கருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, நான் ஸ்மோக்கர் லங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ அவன் டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அரௌண்ட் நவம்பர் டிசம்பர்லலாம் அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ இது அது போல் ஆயிடுச்சு. பிகாஸ் த ஹோல் place is polluted, smoke. Good, then government lot of initiatives for electric vehicles, hybrid cars, இதெல்லாம் good things. We should also support and bring the pollution down. Because of one triggering factor, lot of people becoming asthmatic because of this pollution and all. முன்னாடி பார்த்தீங்கன்னா hereditary, yes, patient who has asthma, yes, develops asthma. But பார்த்தீங்கன்னா இப்போ வந்து because of other polluting things, environment is pushing them for this asthma and this which they become COPD இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ லங்கும் அவ்வளோ முக்கியமானது. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடியது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். இப்போ லங்க்கு எமர்ஜென்சின்னு சொல்றது இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம கிட்ட இப்போ நம்ம வந்து வர்றது இப்போ வந்து ஒரு ஆக்சிஜன், நீங்க இந்த கோவிட் டைம்லலாம் கேட்டிருப்பீங்க, ஆக்சிஜன் லெவல் 40 வந்துடுச்சு, 50 வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம இமீடியட்டா நம்ம எப்படி பண்றது அப்படின்னா, தெர் இஸ் அ கண்டிஷன் கால் NIV, அதாவது நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் சொல்லுவோம். அது இமீடியட்டா ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்சிஜன் வச்சு ஹை ஆக்சிஜன் டைட்டர் பண்ணி இது பண்ணுவோம். இல்லைன்னா அது HFNCன்னு சொல்லுவாங்க, ஹை ஃப்ளோ நேஷனல் நேசல் கேனுலாஸ், ஆக்சிஜன் கேனுலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஹை oxygen will go into the lungs, will try to open up all the bronchioles, எல்லாம் open பண்ணி oxygen will go for it. Okay. So இதெல்லாம் வந்து titrate பண்ணி நம்ம so on an emergency we will see the oxygen levels on the blood, then we will treat. அப்படிலாம் பண்ணக்கூடியது தான் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து லிவர் வந்து நம்ம வந்து க்ரோ ஆகும், இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ரீஹாபிலிட்டேட்டிவ் மெக்கானிசம். லிவர் தான் ஒரே ஆர்கன், நோ லங் கிடையாது. நோ சாரி, நோ ஒன்லி ஆர்கன் இன் தி பாடி டு ரீஜெனரேட். அவ்வளவுதான், வேற எந்த ஆர்கனும் க்ரோ ஆகாது. ஸோ லாஸஸ் ஆர் லாஸ். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து இதெல்லாம் ஒரு 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 பேட்டர்ன், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நான் சொல்லிட்டேன். மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்லயும் வந்து ஒரு அக்யூட் அப்டமன் சொல்லுவாங்க. A patient who develops a chronic pain in the abdomen which progresses again, intensity அதிகமாக ஆக something is going wrong. It's a red flag. It is not suppressing. நிறைய பேர் சொல்லுவாங்க மல்டி கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த இஞ்சி தண்ணி குடி, இத பேர் ஜீரகம் சாப்பிடு. எஸ், ஹோம் ரெமெடிஸ் ஆர் டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே, பட் ஓகே, ஒரு ஹார்ட்டுக்கு போயிட்டு எனக்கு அதை குடிச்சு இது அந்த ரிஸ்கே எடுக்கக்கூடாது. வேற என்ன ஒரு அப்டமன் பெயின்ல எஸ் ஒரு 1 hour 2 hoursன்றது லேட்டா போறதுல ஒன்றும் தப்பா ஆறதில்ல. ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஸ்ட் பெயின்ல மட்டும் இக்னோர் பண்ணாதீங்க, ஸ்ட்ரோக்கை மட்டும் இக்னோர் பண்ணாதீங்க. ஒரு அக்யூட் அப்டமன்ல நீங்க ஒரு ஈவன் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு, இல்ல பேங்க்ரடைட்டிஸ்க்கு, அதாவது பேங்க்ரியாஸ் கணையம் வீங்கி போகுது, அதனால வர பெயின் அப்படின்னா கூட ஓகே, வி கேன் கம். ஓகே, அதுல நீங்க உங்க மெடிக்கல் ரெமெடிஸ் பாருங்க, இது பண்ணுங்க. ஓகே, பட் இன் அன் எமர்ஜென்சி, ஓகே, ஹோம், அட் ஹோம், ஓகே, first thing, don't get panic. Okay, and always try to choose the ambulance if it is a critical emergency. Critical emergency மூச்சு வாங்கிட்டு இருக்காரு, நான் கார்ல கூட்டு போறேன், பைக்ல கூட்டு போறேன்னு சொல்றது தப்பு. ஏன்னா நீங்க கிராஸ் பண்ண, ஒரு சிக்னல் கிராஸ் பண்ண முடியாது, ஒரு இது கிராஸ் பண்ண முடியாது. some people will honk. Atleast இப்போ வந்து நம்ம 108 facility, lovely, beautiful, supported by all paramedics. ஏன் சொல்றேன்னா, உங்களோட ட்ரீட்மெண்ட் will start at home. ஒரு paramedic வந்து உங்களை பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி he takes on a video conferencing. Now this is called a 5G network. இமீடியட்டா வீடியோ கான்ஃபரன்சிங்ல ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி R2108 ஸ்டேஷன், எஸ் திஸ் இஸ் த பேஷண்ட், திஸ் ஆர் த வைட்டல்ஸ். உங்களோட வைட்டல்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு, அதாவது ரியல் டைம் மானிட்டரிங்ல என்னோட மானிட்டர் கனெக்ட் பண்ணா என்னோட எமர்ஜென்சி பேஸ் ஸ்டேஷனுக்கு உங்களோட எல்லாமே வந்துடும். நான் என்ன எமர்ஜென்சியில பாக்குறோன்னா எல்லாமே வந்துடும், புரியுதுங்களா? அண்ட் தேர் இஸ் another equipment. நான் உங்களுக்கு ஆஸ்கல்டேட், அதாவது ஸ்டெத்தை வச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்ட்ஸும் எனக்கு கேட்கும். ஸோ வாட் மோர் யூ நீட்? So the advancement is so high. So always choose an ambulance. நீங்க ஒரு 5 minutes ambulance வரதுக்கு லேட் ஆனாலும் நிறைய பேஷண்ட் வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லி வண்டியில போட்டு வந்து டிராபிக்ல மாட்டி இதை பண்ணி என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கார் எமர்ஜென்சியா போகுதுன்றது யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஒரு இது ஸோ வி லூஸ் பேஷன்ஸ் இன் தட். ஸோ
பட் ட்ரீட்மெண்ட் ஒரு 5 minutes 10 minutes அதிகமானாலும் please use an ambulance. Always ambulance 108 or your nearest hospital ambulances can be used for emergency. Okay, that is the thing. இப்போ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் இது நீங்கள் பண்ணிடணும். இப்போ நீங்கள் வந்து சர்ஜிக்கல் எமர்ஜென்சிஸ், இப்போ ஆக்சிடென்ட் ப்ரோன் அது அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஹவு டு யூ அப்ரோச் இட் அண்ட் வாட் இஸ் த ப்ரெஷர் ஆக்சுவலி யூ ஃபீல் இந்த சினாரியோ? ஏன்னா இப்போ வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது வி டோன்ட் நோ அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் இன் அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. யாருமே வரலையா, டாக்டர் வரலையா, என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற ஒரு வெளியில இருக்கிற ஆங்ஸைட்டி இருக்கும். Because of your loved one who's there inside. Yes, it is natural. ஸோ அந்த சினாரியோ உங்களுக்கு ஹவு டு யூ ஹேண்டில் இட்? வாட் இஸ் தி மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங்? உங்களோட மென்டல் ஸ்டேட்டை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி டீமை மோட்டிவேட் பண்ணி அந்த இதை பர்பஸை கண்டுபிடிச்சு நீங்கள் எப்படி கோ ஃபார்வர்ட் வித்? எஸ் சார், நான் அதே போல தான் சொல்கிறேன். அகெயின் டு ஸ்டார்ட் வித் சூஸிங் அ ஹாஸ்பிட்டல் ஆர் அன் எமர்ஜென்சி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆக்சிடென்ட் வர விக்டம் வந்து ஒரு 2 விதமான ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கலாம். லோ வெலாசிட்டி இன்ஜுரின்னு எடுத்துக்கலாம், ஹை வெலாசிட்டி இன்ஜுரின்னு எடுத்துக்கலாம். ஹை வெலாசிட்டி இன்ஜுரினா ஸ்பீட் மட்டும் சொல்லலை, ஓகே, ஸ்பீடுன்னு நான் சொல்லலை. சப்போஸ் ஒரு கார் போயிட்டு இருக்கு 60 km ஸ்பீட், இஸ் நாட் அ பிக் ஸ்பீட். அவன் உள்ள போய் ஒரு கொலைட் ஆயிடுறான் லாரிக்குள்ள, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போயிடுது. ஸோ அந்த இம்பாக்ட் இஸ் ஹை. ஓகே, தட்ஸ் கால்ட் அன் ஹை வெலாசிட்டி இன்ஜுரி. ஓகே, வேற ஒரு ஸ்கிட் அண்ட் ஃபால், ஒரு லோ வெலாசிட்டி. நம்ம இங்கே சென்னையிலையோ இல்லை எந்த ஊர்லேயும் பெருசாக டிராஃபிக் மூவே ஆகிறது இல்லை, இருந்தாலும் போய் இடிச்சு ஓடுறது தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்சர் இருக்க போகுது. ஓகே, இல்லை சில பேர் கொஞ்சம் வேகமாக விழுந்து when they land upon an abdomen, sometimes abdominal injury is possible. ஓகே, புரியுதுங்களா? ஒரு ஃப்ராக்சர் எக்ஸப்ட் பெல்விக் ஃப்ராக்சரை தவிர, பெல்விஸ்ன்றது இடுப்பு எலும்பு உடஞ்சி போகிறத தவிர, கை கால் உடஞ்சி போகுது, ஈவன் நம்மளோட ஃபீமர் போன், அதாவது லாங் போன், அது உடஞ்சி போனா கூட it's not a life threatening emergency. You will not lose a life. Whereas a brain injury or a chest injury or a abdominal injury, head injury or a chest injury or abdominal, this we call it as a polytrauma. Polytrauma. Okay. When there is brain and there is involvement of other organ on the chest or abdomen, we call it as a polytrauma. So simple thing. நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இன்ஜுரியோட சைன்ஸ் சொல்லிடுறேன். ஓகே, நிறைய பேர் ஷாக் இன்ஜுரின்னு கூட சொல்லுவாங்களா? எஸ், ஓகே. இது நான் ஹெட் இன்ஜுரி பற்றி ஒன்று சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் பீங் ஒரு ரிச்சுவலாக பண்ணிட்டு இருப்பானுங்க வாழுங்க. அது யாராக இருந்தாலும், நான் காரில் வந்து பண்ணுறவனும் பார்த்துருக்கிற, கீழே விழுந்து சைக்கிளில் போகிறவனும் அப்படி தான் பண்ணுவான். இது போல் யாராவது விழுந்துட்டாங்க, எழுந்துக்கலன்னா நேராக போய் தூக்கி அப்படியே காலை தூக்கி, எஸ் ஐ அப்ரிஷியேட் அவங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் இதுக்கு hats off to them. But அவங்க தூக்குற விதமும் it's going to permanently damage the spine. Okay, which is important. அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 பேர் கால் பிடிப்பாங்க, 2 பேர் கை பிடிப்பாங்க. கரெக்ட், அந்த சிச்சுவேஷன்ல அப்படி. பட் ஆனா still you should know about an awareness. எங்க இருந்து ஸ்பைனையும் ப்ரொடெக்ட் பண்ணி, you have to give support to the spine and bring it to the safe side of the thing. ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஆளுங்க நம்ம வந்து சோடா கொண்டு வாடுவாங்க, புரியுதுங்களா? எது பண்ணக்கூடாது அப்புறம் சோடாவை வாயில ஊத்துவாங்க, அவர் கேர் ஆயிட்டா இருப்பான்னுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த கேர்னஸ் ஆர் தட் not responding is because of the head injury. Okay, not because of the low sugar level, not because of anything else. Because of the head injury he is not responding. So signs of head injury, சில பேர் வந்து ஒரு அம்னீஷியான்னு சொல்லுவாங்க, ஈவென்ட் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. நான் எப்படி விழுந்தேனே எனக்கு தெரியல, எழுந்துட்டேன் அப்படின்வாங்க. இல்லை, திஸ் ஹஸ் ஹேப்பன் டு மை ஒய்ஃப். ஏன்னா அவங்க விழுவாங்க, வாட் எவர் ஷீ ரிமெம்பர்ஸ் இஸ் ஒன்லி மை நம்பர். ஓகே, அது அவங்க ஏதாவது ஒரு காலங்காத்தால கால் வருது இது வருதுனாக்கா எனக்கு பயம் வந்துடும். ஸோ இட் ஹேப்பன் ஸோ தட் ஷீ ஹேட் அன் ஆக்சிடென்ட் அண்ட் வி அட்மிட்டட் ஹர் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஷீ காட் கியூர்ட் அண்ட் எவ்ரி திங். பட் என்ன நடந்தது அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இன்னி வரைக்கும் தெரியாது. தட்ஸ் கால்ட் an event amnesia. Okay, that like because of stress, like ஒருத்தன் விழும்போது கான்சியஸா நான் விழுந்து எழுந்துக்கிறேன்றது முடியாத விஷயம். That some kind of ignorance or some kind of, that's why we call it as an accident. We don't know what happened. இடிச்சிருக்கலாம், விழுந்திருப்போம், அவ்வளவுதான். ஓகே, அந்த பீரியட் மேபி 1 minute இருக்கலாம், 2 minutes இருக்கலாம், பட் தட் ஹாஸ் டு பி எவாலுவேட்டட். நிறைய பேர் நம்ம வந்து ஒரு பிரெயின் வந்து எடுக்கும்போது சி ஸ்பைனும் சேர்த்து எடுத்துடலாம். ஏன்னா ஒரு நம்ம வந்து
நம்ம வந்து ஒரு அத்லெட்டோ ஒரு வேற ஏதோ பிளேஸ் கிடையாது. when we injure the muscles are tight, it will injure the spine. Okay, C-spine நீங்க cervical spine. Okay. Head injury signs, yes, கழுத்தெலும்பு. Head injury signs என்னன்னா லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஒண்ணுமே தெரியல, எழுந்துட்டு இல்லை என்ன ஆச்சுனாக்கா the life scenario was like this that போலீஸ் வராங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா, யார் இடிச்சாங்கன்னு சொல்லுமா, பிகாஸ் ஷீ அந்த ஒரு சினாரியோ மட்டும் ஞாபகம் இல்லை. அது கண்டிப்பா அது வந்து that is called an even amnesia which will happen to many of them because of the ஒரு emergency, I mean like ஒரு accident, it's a fall. Most of the people will be brain will be normal. Okay. People who doesn't remember and trying to get up slowly or doesn't remember, எழுந்துக்க முடியல, doesn't remember, that is called loss of consciousness. Okay. சில பேர் விழுந்த உடனே காதுல மூக்குல ரத்தம் வருது, it's a severe head injury. Okay. லைட்டா வரது இல்லை, இது கூட ஆடட் கான்ஷியஸும் இல்லை, காதுல மூக்குல ரத்தம் வருது அப்படின்னா it's a severe head injury. இல்ல என்ன ஆறுது ஆக்சுவலா அந்த பிரெயினுக்கு என்ன ஆறுது, ஏன் இந்த ப்ளீடிங்? நான் சொல்றேன் கேட்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து இப்போ இப்படி பிரெயின் இப்படி பண்றோம். பிரெயின் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஒரு கேவிட்டிக்குள்ள பிரெயின் இப்படி இருக்கு. பிரெயின் வந்து ஒன்றும் பெருசா வந்து இட் இஸ் நாட் ஸ்ட்ரக்சர்ட் பை போன்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். இட்ஸ் a சாஃப்ட் டெலிகேட் டிஷ்யூ. இந்த பிரெயின் என்ன ஆகும், நம்ம ஒரு இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேவிட்டி இருக்குன்னா இப்படி போய் இப்படி வரும், இடிக்கும். நம்ம விழுந்த ஷாக்ல நம்ம இப்படி இருக்கும்போது பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட். when we fall because of that ஃப்ரண்ட்ல இடிக்கும், பேக்ல இடிக்கும், அதில் வர இன்ஜுரினால தான் பிரெயின் டேமேஜ் ஆகுது. ஓகே சோ அந்த டைத்துல ப்ளீடிங் ஆகல ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க கீழே விழுந்தீங்க, கால் செராய்ப் ஆயிடுச்சு, ரத்தம் வருதா, அதுதான் சேம் திங் ஹேப்பனிங் டு தி பிரெயின். அது உள்ள நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பிரெயின் வந்து நம்ம விழுந்த உடனே இப்படி போய் இப்படி வந்து நின்றுச்சு. ஆனா அது ஒரு ஃபிளெக்சிபிள். ஓகே, இப்படி போகும் வரும், அது ஃப்ளோட்டிங் உள்ள ஒரு வேக்யூம்ல இது ஆகிறபடி பிகாஸ் ஆஃப் சாலிட் இம்பாக்ட். எஸ். ஓகே. ஸோ லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், bleeding from the nostrils or from the ear, seizures. seizures அதாவது fits வரும் சில பேருக்கு எக்ஸ்டென்சிவா வரும்போது. இல்லைன்னா what is that, CSF லீக்கும் வருமா சார்? இல்ல அதெல்லாம் வந்து நம்ம லேட்டர் நம்ம என்ன பண்ணோம். so loss of consciousness, bleeding from the nostrils are this thing, vomiting can extensive also vomiting. extensive vomiting, ஏன்னா because of the raised இன்டர்னல் cranial pressure சொல்லுவாங்க. சோ இந்த போல பேஷண்ட்ஸ்க்கு நீங்க உடனே வந்து சோடா கொடுக்கறது இது பண்றதுன்றது பண்ணக்கூடாது. I have seen 2-3 scenarios like you this. You have to keep him at least 60 degrees protected by cervical spine. Okay. And wait for the ambulance. So 60 degree slope ல வெச்சுக்கணும். 60 to 30 to 60 degrees. 30 to 60. எதுக்குன்னா உங்களோட பிரெயினோட பிரஷரை குறைக்கிறது, நார்மலா ஆகாது. இருந்தாலும் ஒரு that's also one of the treatment. Okay. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே உங்களுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் மேக் him lie flat. Don't crowd up. Give him proper oxygen. There is something called a recovery position. பட் ஆனா இப்போ ஒரு நமக்கு cervical தெரியாது, சரிங்களா? அதனால keep him straight, adequate oxygen, or give him some or fanning to at least to get some oxygen. Call for help, ambulance. Okay. So this is one thing, and take him to the good support where everything is there. நிறைய head injury ல அந்த time, this is called a golden hour. அதே போல நான் சொன்னது heart attack, stroke, everything, or an acute liver failure, renal failure, anything, there is something called a golden hour. 1 to 60 minutes. புரியுதுங்களா? 1 to 60 minutes. Right from the onset of symptom, within 60 minutes is called the golden hour. Okay. Then there are diamond minutes, 1 to 10 minutes. Platinum seconds. அது platinum seconds ஹாஸ்பிட்டலே நடக்க முடியாது. பட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா within 3-4 minutesல ஒரு டாக்டர் will be there. That's something called code blue சொல்லுவாங்க. ஒரு லைஃப் த்ரெட்னிங் ஒரு patient collapsed immediately na within 3 minutes any of the floors or any of the departments there is something called a code blue, ஒரு கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு பிளாட்டினம் செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளால பிளாட்டினம் செகண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் டைமண்ட் மினிட்ஸ்க்குள்ள அட்டன் பண்ண முடியும். 4 minutes அட்டன் பண்ணுவாங்க, சரிங்களா? அதே போல எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லயும் within 2-3 minutes of patient bringing onset of symptomல bringing in. இதெல்லாம் நான் கிரிட்டிக்கல் கேர்ல சொல்லுவீங்களா? இது ஒரு எமர்ஜென்சி கேர். கிரிட்டிக்கல் கேர்ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி, அக்யூட் எமர்ஜென்சிஸ் சொல்லுவோம். ஆல் திஸ் இப்போ டிபார்ட்மெண்ட்டே டெவலப் ஒவ்வொரு இவால்வ் ஆக
ஏரியாஸ் ஆர் டிவைடட். ஓகே, ஒரு எமர்ஜென்சின்றது எமர்ஜென்சி நான் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி பேஷண்ட் வித் குட் வைட்டல்ஸ், ஹார்ட் ரேட் நல்லா இருக்குது, பிபிக்கு எஸ் வித் சப்போர்ட்ஸ், பிபி இஸ் அச்சீவிங், அப்போ தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபரபிள் வைட்டல்ஸ் டு த கிரிட்டிக்கல் கேர். தென் தே ஸ்டெபிலைஸ் ஃபர்தர். ஆர் இது போல ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹெட் இன்ஜுரி அப்படின்னா they immediately take him to a theater, decompress the brain, stop the clot, stop the bleeding, all that they do it. Okay. All right. So always in an emergency, please wear a helmet. And our helmet on Always wear a protect பண்ணும். At least your brain is protected. ஒரு abdominal injury-னா நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, we can definitely control. ஆனா pelvic injury-ன்றும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா pelvic injury ஆச்சுன்னா blood volume 4 liters தான், அதில் 2 liters blood போயிடும். They go in for a shock, hemorrhagic shock. ஓகே, நான் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் போது பெல்விக் ட்ராமா இஸ் டிசாஸ்ட்ரஸ் கிரேவ்யார்ட் போல இருக்கும். இப்போ லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆர் தேர். நம்ம ஒரு 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 இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் வச்சு நமக்கு எங்கே ப்ளீட் ஆகுதோ அதை மட்டும் கேப்சர் பண்ணி இது பண்ணிடலாம். ஆமாம், பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்பலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராக்சர்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதை ரீவாஸ்குலரைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது டு சேவ் அ லைஃப், பட் டு ரீச் அ ஹாஸ்பிட்டல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ பெல்விக் இன்ஜுரி இஸ் ஆல்சோ வெரி சீரியஸ். ஹெட், செஸ்ட் இஸ் ஆல்சோ ஓகே அன்லெஸ் ஒரு பேட் இது. அப்புறம் அப்டமன் அண்ட் பெல்விஸ், த 4 vital. மற்றபடி ஃப்ராக்சர் ஆகிறதெல்லாம் இட்ஸ் நாட் அ லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரிஸ், வி கேன் சே. திஸ் இஸ் கால்ட் பாலிட்ராமா. ரைட். ஸோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ்? இப்போ நமக்கு வந்து ஒரு காமன் மேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சிபிஆர் சொல்லிட்டீங்க, இட்ஸ் அன் எமர்ஜென்சி, டோன்ட் கெட் ஃப்ரைட்டன்ட். ஓகே, ask for medical help. Okay, home remedies like for fever or sponging பண்றேன் இல்ல ஒரு டோலோ கொடுக்குறேன், fine. Okay, don't take risk for anything of chest pain, stroke, major things which is going to kill you. ஓகே, இப்போ எமர்ஜென்சி இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சிபிஆர் எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அதர் திங்ஸ் வாட் யூ வுட் சஜஸ்ட் ஆஸ் அ எஜுகேட்டிவ் திங் எல்லாரும்? ஐ டோல்ட் யூ அபவுட் த லோடிங் டோசஸ். தட் ஒரு 4 மாத்திரை வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. அது மாத்திரைங்கிறது பிரிஸ்கிரிப்டிவ் திங்ஸ். இப்போ சிபிஆர்ங்கிறது இஸ் எ மெக்கானிக்கல். இது ஒரு பிஎல்எஸ் சப்போர்ட். அதர் தன் தட், சப்போஸ் இப்போ ஒரு ஃபால் நம்ம எப்படி ஃப்ராக்சரை ஸ்டெபிலைஸ் பண்றது, சப்போஸ் ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு, பெயின் அட்லீஸ்ட் குறைக்கணும் பாவம், அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவா ஒரு வுடன் ஸ்டிக்கை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. இன் கேஸ் ஆஃப் பர்ன்ஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க பர்ன் இன்ஜுரி, தட் இஸ் ஒன் இன்ஜுரி வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல டோன்ட் புட் வாட்டர். நோ, இட்ஸ் ராங். அதாவது பை தண்ணி போடுறதுனால மேபி எஸ் patient will have some kind of septic shock இதுல போலாம். பட் நம்மளோட ஒரு ஹீட் வந்து உள்ள பாடியில போயிட்டு அது ஃபயர்ல இருக்கும்போது ஆர் heat injury இருக்கும்போது first degree will become second will become third, fourth, it will go to fourth. By cooling the putting water, you will the magnification of the burn injury is reduced. Okay, so nothing wrong in doing it. Sink it, I mean submerge in the water, no problem. Okay, ana protect பண்ணிக்கோங்க, லங்ஸ்லயே உள்ள போட்றப்ப. Okay, that is more important. Burn injuries la please adequate water போட்டு இது பண்ணி கொண்டு வாங்க. Prevention of I mean like it protects. It does not allow the once heat நம்ம வெளிய வந்துருச்சுனா it will not go to first degree, will remain as first degree, second, third and உள்ள போயிட்டே இருக்காது. Okay, you can preserve that tissue and do the things. Scar tissues கம்மி ஆயிடும். Yes. Okay. சரி சார், இப்போ what is the way a person should decide on which hospital to go or sir? இது வந்து not to advertise or anything. I'm not here to advertise my hospital or any corporate hospitals. A decent hospital which has all the facilities. நமக்கு ஒரு magnitude of the all the facilities na என்னெல்லாம் சொல்லலாம்? அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வித் அன் எமர்ஜென்சி டாக்டர், ஒரு இசிஜி எக்கோ இருக்கிற டிபார்ட்மெண்ட். நாட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒரு எம்ஆர்ஐ வாங்கி வைக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நியர்பை எம்ஆர்ஐ உள்ள ஹாஸ்பிட்டல் போயிடுறது நல்லது. வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க சார்? நான் சொன்னபடி இந்த கோல்டன் ஹவர் அதுக்குள்ள போற மாதிரி அதுக்குள்ள
வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா? நெவர் ஈச் மினிட் கவுண்ட்ஸ். ஸோ நியரஸ்ட் இல்லை என்னோட டாக்டர் வந்து நான் தாம்பரத்தில் விழுந்துட்டேன், என்னோட டாக்டர் வந்து அம்ஜக்கரையில் தான் இருக்காருன்னு சொல்லி வர்றதுன்றது இட்ஸ் அ ஃபூலிஷ்னஸ். Okay. Here the doctor does not concern. The emergency care immediately should be there. Then once you stabilize, you want to go to your doctor, please. Once you stabilize, we think that you can be transported without an issue, we will transport you. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனலான ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். இதெல்லாம் வந்து எஜுகேட்டிவ் திங்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு, ஏன்னா நீங்கள் வந்து எப்போவுமே யூஆர் இன் அ ஹை அலர்ட் சுச்சுவேஷன்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு காம் வேணும். கண்டிப்பாக. அதே மாதிரி யூ நீட் அ மோட்டிவேஷன் திங் டு டிரைவ் யுவர் டீம் ஆல்சோ. எஸ். அது எப்படி நீங்க கொண்டு வரீங்க? ஏன்னா யூ ஹவ் பீன் இன் த ஃபீல்ட் ஃபார் நியர்லி 17 years. Yes. So what was your learning and what is your process to go there? Yes. See, I got my MD emergency medicine, accident emergency medicine from Ramchandra. அது வந்து ஒரு massive emergency department. Like people should have passion first. Emergency வந்து ஒரு திடீர்னு ஒரு பேஷண்ட் இறந்து போகும், நம்ம அப்படியே ஒரு டிப்ரெஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் patient we have to see. அதே ஒரு மைண்ட் செட்டோட பார்த்தீங்கன்னா you are tend to lose the patient or tend to come to a diagnosis. பட் ஆனா உங்களுக்கு அந்த ஒரு அப் அண்ட் டவுன் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். that you have to come out of that. Okay, நான் யூசுவலாக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி முடிச்சுட்டு வந்தோடனே இமீடியட்டாக நல்லா லவுட் மியூசிக் ஆர் chat with friends, லவுட் மியூசிக் which will recover me to these things. ஆனால் அது ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கோட் ப்ளூன் போயிட்டு ரெக்கவர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு யூ ஆர் த கிங் ஆஃப் த டே. யூ சேவ் சம்வன். ஓகே, அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து எஸ், ஒரு ஃபார் மீ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ஏன்னா somebody whose heart is not working, he is dead. I have recovered him. I have made him alive. There are patients who wake up. There are incidents I have seen. Okay. 30 minutes CPR. Like 30 minutes CPR. 30 minutes, sir. We used to do for 2 hours. 2 hours. 2 hours. Okay. Yeah, some people say yes, 40 minutes as per the international ACLS guidelines. More than 20 minutes is not good. More than 40 minutes is not good. But there are incidences during COVID. We learned many things. 60 minutes, one hour of CPR. There are patients who have walked to my department. I said, I've come for vaccines, sir. Okay, especially one seriously, especially in the நிறைய first ஒரு conflict of vaccines பத்தி ரொம்ப இருந்துச்சு. அதனால every doctor should tell about the vaccines, about these things. நிறைய பேர் ஒரு 200 people have gathered. நான் வந்து my first talk about the vaccines, so I just little bit prepared and was talking. அப்போ வந்து ஒருத்தர் எழுந்து, சார், I don't know whether you remember me, but I remember you. எனக்கு வந்து ஒரு 30 minutes CPR பண்ணி if I am alive to come to take my vaccine போது it was really a big for me I feel proud. அது ஒரு பெரிய match. So all these things are challenging. Once we diagnose, yes, I got this diagnosis, I treated this, அப்படின்றது gives a self motivation to that. And team எப்பவுமே ஒரு தப்பு பண்ணா அதை ஒரு பின் பாயிண்ட் பண்ணி அதே பண்ணிட்டு இருக்க கூடாது. Yes, this is your mistake you done, let's correct it and go to the next patient. அப்படின்றது ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கொடுக்கணும். ஒரே அவனை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. டீம்ன்றது ஒரு டாக்டர் மட்டும் பண்ணிட முடியாது. ரைட் ஃப்ரம் த லீடர் இஸ் தி ரைட் ஃப்ரம் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், அவன் நீங்க ஓட்டுற ஸ்பீடுன்னா 60 50. தேர் ஆர் இன்சூரன்ஸ் ஒரு ட்ரிச்சில இருந்து 3 hours 3.5 hours ஓடுவான். அவனோட டாப் ஸ்பீட் 140 130 வருவான், ஃபுல் சைரன். அவனோட பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும், அவனோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கும். He is also a human. Yeah, he is also a human. He also has a family. Yeah. He can also develop all these conditions. Yeah. So always என்னோட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இது போல ஒரு எமர்ஜென்சியில் வரும்போது ஃபர்ஸ்ட் ஐ கோ டெல் குட் ஜாப் ஃபார் அ டிரைவர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் த பேராமெடிக். அவன் வந்து அவ்வளோ ஸ்பீட்லேயும் வந்து நமக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை வச்சு நம்ம கேன்லேட் பண்ணுறது கஷ்டம். அவன் அவ்வளோ ஸ்பீடில் அப்படியே ஆடுற இடத்துல ஒரு கேன்லேட் பண்ணி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிக்கிட்டு அண்ட் ஹீஸ் ஆல்சோ கம்யூனிகேட்டிங் வித் அஸ்ன்றது இட்ஸ் அகெயின் ஒன் மோர் ஸ்கில். அண்ட் த நர்சஸ் ஹூ ஆர் ஆல் லைக் ஏஞ்சல்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஓகே, அவங்க எல்லா சகிப்பு எல்லாமே, ஒருத்தன் பேஷண்ட்ஸ் மோஷன் போயிருப்பான், பட் ஸ்டில் வி டோன்ட், நம்ம மாஸ்கை போட்டு அப்படியே பண்ண வேண்டியது தான். சில பேர் வாமிட் எடுப்பாங்க. they would have, even today morning there was a patient who vomited blood on the nurse. Okay, she didn't say I will wash it sir, I just washed it, and she will change it. So அந்த ஒரு
சகிப்புத்தன்மை, அந்த டாலரன்ஸ் இருந்து வரது தான். இங்கே எல்லாருமே நம்ம ஒரு மோட்டிவேஷன். எஸ், we are here to save someone. One and only goal. One and only hope. Yes, we are going to save someone's life. That's all at the end of it. That's nice. Thank God keep you. Yes. And one more thing before I finish, I just want to conclude by these things. All of us drive cars, bikes. நல்ல புது வண்டி வாங்கிட்டு வாரண்டி எல்லாம் வச்சிருப்போம். ஓகே, ஆனா அதை வந்து நம்ம ரெகுலரா சர்வீஸ் கொண்டு போய் விட்டுருவோம். ஏன்னா அது வாரண்டி போயிடக்கூடாதுன்ட்டு. நம்மளோட மிஷன் பாவம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 year, ஐ மீன் எவ்வளோ till we die this mission is working. So always, because of the disease, again I'm here not here as insisting as a corporate or marketing myself here, as a general, because the disease is behaving crazy. நான் ஹார்ட் அட்டாக் வந்து 15 years பாய்ஸே பார்த்துருக்கேன். 15 வயசு பையனுக்கு நான் ஹார்ட் அட்டாக்காக ட்ரீட் பண்ணியிருக்கிறேன். அதே ஒரு 85 இயர்ஸ்க்கு ஸ்ட்ரோக்குன்னு ட்ரீட் பண்ணியிருக்கேன், ஹார்ட் அட்டாக்னு ட்ரீட் பண்ணியிருக்கேன். நம்மளாம் முன்னாடி வந்து ஹார்ட் டிசீஸ் மோர் தேன் 50 அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் அண்ட் கிரேசி லைஃப் ஸ்டைல், டிசீஸ் இஸ் பிஹேவிங் கிரேசி, இட்ஸ் கம்மிங் இன் யங்கர் ஏஜஸ், ப்ரெஷர், sedentary lifestyle, work pressure, family pressure, earning, peer pressure, all pressures add up to blood pressure. So always I think ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஸ்மால் பாயாக இருந்தாலும் ஒரு 15-16 இயர்ஸ் ஒரு பேக்ரவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாட் ஆஃப் த்ரோம்போட்டிக் ஈவெண்ட்ஸ், நிறைய பேர் எக்ஸசிவ் வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன், இல்லைன்னா எக்ஸசிவ் இது பண்ணுறேன் இதில் ஜிம்மில் போயிட்டு அரெஸ்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பிகாஸ் ஆஃப் நிறைய த்ரோம்போட்டிக் ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதாவது பிகாஸ் ஆஃப் வேக்சின் சொல்கிறாங்க, ஸ்டில் தெர் இஸ் நோ ப்ரூஃப் ஃபார் எனிதிங் எல்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஆல்வேஸ் ப்ரிவென்ட் இஸ் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஹெல்த் செக்அப், ஒரு பேசிக் ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு இசிஜி, மோர் தென் 30 or 40 ட்ரெட்மில், ஒரு அல்ட்ராசவுண்ட், அண்ட் கீப் யுவர் பிளட் ப்ரெஷர்ஸ் ஒரு மாடிஃபைடு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு மாஸ்டர் செக்அப் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்க, எனி ஹாஸ்பிட்டல், irrespective of whatever you are. Okay. And as you are a yoga master, I should also tell you, this also keeps me cool. ஏன்னா அந்த நீங்கள் பிராணாயாமா, அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் சொல்லுவீங்கல்ல, and I'm out of my this thing, I do at least ஒரு 5 minutes of my breathing, so that at least my heart rate comes down. உஜ்ஜை breathing. Yes. Okay. டெக்னிக்கெல்லாம் தெரியாது, ஏதோ நீங்கள் சொல்லி கொடுத்ததை நான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அது பண்ணிட்டு இருப்பேன், அதில் it comes down. அப்படி எதுவுமே இல்லைனாலும் நான் நிறைய வாட்டி ஒரு இன்சிடென்ட்ல போயிட்டு I'll not get a diagnosis. There will be people breaking their heads. For 2 minutes I'll just close my eyes and just see what I have done. At least some decision will come, or some way to the light will come. So this is how it works, and prevention was always better. So master health checkup, whichever hospital you go, basic blood checkup. Okay. So after all, நம்ம காருக்கும் இதுக்கும் அவ்வளோ வாரண்டி பார்த்து அந்த கரெக்ட் கிலோமீட்டரில் கொண்டு போய் விடுறோம்ல, அதே போல் நம்மளையும் ஒரு வருஷத்துக்கு செக்அப் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. எஸ். மிக்க நன்றி ராமன் சார். As I said, like everybody 20 minutes நீங்க சொல்ல வேண்டிய conclusion நான் சொல்லிடுறேன். ஒரு good yoga and 20 minutes or 30 minutes of walking. Keep your mind free, keep your things free of health. Okay. Health free. Thank you Dr. Ramon sir. உங்களுடைய இந்த precious time and everything and all the inputs நிச்சயமா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிக்க நன்றி. Thank you so much Ramana. Thanks for having me and thank you. Thank you. Right.